சிவபெருமானின் மிகவும் சக்தி வாய்ந்த ருத்ர வடிவங்களில் ஒன்று கால பைரவர். இவர் காலத்தை கட்டுப்படுத்தும் வல்லமை படைத்தவர். கருப்பான உக்கிரமான தோற்றம் கொண்ட கால பைரவரின் வாகனமாக நாய் உள்ளது. நின்ற கோலத்தில் 4 திருக்கரங்களுடன் உடுக்கை, கயிறு, திரிசூலம், மண்டை ஓடும் ஆகியவற்றை வைத்தபடி காட்சி தருகிறார். கால பைரவர் தீய சக்திகள் மற்றும் செய்வினை, பில்லி, சூனியம் ஆகியவற்றை அகற்ற வல்லவர். கால பைரவரை வழிபடுபவர்கள் தீய சக்திகளின் பிடியில் இருந்து விடுபடுவார்கள். காலாஷ்டமி, தேய்பிறை அஷ்டமி, பைரவாஷ்டமி வரும் நாட்களில் கால பைரவரை வழிபடுவது சிறப்பானது. புராணக் கதைகளில் கூறப்பட்டு உள்ள பல்வேறு காரணங்களினால் எவர் ஒருவர் தனது சனி தோஷங்களின் தாக்கத்தை குறைத்துக் கொள்ள பகவான் சனீஸ்வரரை வணங்கிய பின் பகவான் ஹனுமார் அல்லது சிவபெருமானின் அம்சமான பகவான் கால பைரவரை வணங்கி துதிப்பார்களோ அவர்களது சனி தோஷத்தின் தாக்கத்தை சனி பகவான் வெகுவாக குறைப்பார். அதன் காரணம் ஹனுமார் மற்றும் சிவபெருமானின் அம்சமான கால பைரவர் இருவருக்கும் அடங்கி நடப்பவர் சனீஸ்வரர் என்பதே. இந்த புராண உண்மைகளை பண்டிதர் எவரும் ஏன் அறிந்திருக்கவில்லை என்பது நமக்கு வருத்தமாகவும் வியப்பாகவும் உள்ளது.